ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரியாம்பிள் அடுத்த டாபிக் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த 4 விஷயங்களையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா. சரி, நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான எல்லா கிளாஸஸும் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ் கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வரிசையாக வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிட்டுருக்கோம். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கிளியராக இருக்கும். இப்போ ப்ரியாம்பிளோட கண்டினியூஷன் அடுத்த பார்ட்டை வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஆல்ரெடி ப்ரியாம்பிளில் 4 விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம். ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ், முகவரை ரிலேட்டடான கேசஸ் இது வரைக்கும் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. இந்த கேஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் இந்த கேஸை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படிங்கிறது தெரியணும். பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது, பெர்பாரி அப்படிங்கிறது ஒரு டெரிட்டரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் இந்த டைமில் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெஸ்ட் பெங்கால் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கும் பாகிஸ்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெரிட்டரி தான் இந்த பெர்பாரி அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸ்னால இந்த பெர்பாரி அப்படிங்கிற நிறைய பார்டர் டிஸ்பியூட்ஸ் ஃப்ரம் 1947 ரெட் கிளிஃப் போட்ட அந்த லைன்லேருந்து நிறையா பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு. நிறையா பகுதியில் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க நமக்கு ஒரு சில பகுதியில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறையா ஹிஸ்டாரிக்கலி நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. பெர்பாரி அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி தூக்கி ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு, அப்போ இருந்து ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆகுது. அப்போ இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பெர்பாரி யூனியன் கேஸை அடுத்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் ஓகேங்களா, அதுலேயுமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு ப்ரியாம்பிள் அப்படிங்கும்போது இந்த பெர்பாரி யூனியன் கேஸில் என்ன சொல்கிறாங்க, டெரிட்டரி தான் சார் கொடுக்குறாங்க, அதுக்கும் பெர்பாரி யூனியன் கேஸில் ப்ரியாம்பிளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயோ ஒரு ஹைகோர்ட்லேயோ ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் கொடுக்காம அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில விஷயங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதாவது மற்ற விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஃபோக்கஸை மட்டும் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்காம அதை சார்ந்த ஒரு சில விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த பெர்பாரி யூனியன் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா இந்த பெர்பாரி யூனியன் கேஸில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. என்ன ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆர்டிகல்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிகல். அதாவது சட்டத்திருத்த விதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சரி, இந்த ஆர்டிகலை ஏன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்? எல்லா ஆர்டிகலுமே ஃப்ரம் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த ஆர்டிகல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆர்டிகல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு புக் எழுதியிருக்காரா, அந்த புக்கையும் எழுதிட்டு அந்த புக்கில் தேவைப்பட்டால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிட்ஸ் இந்தியா ஆக்டுக்கு முன்னாடி ரெகுலேஷன் ஆக்ட் பார்க்கும்போது கூட பார்த்தோம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி. ஓகேங்களா. அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் வச்சுருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் வேணுமோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஆர்டிகலையும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் நீங்கள் ஏதாவது வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லைனா கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை ரூல்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி இருக்க ரூல்ஸ் நீங்கள் நீக்கிறது, என்ன வேணுமோ பண்ணிக்கலாம்.
அதை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காரு. அப்போது இந்த ஆர்டிகல் 368 அப்படிங்கிறதுனா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு புக்கு ஞாபகம் வச்சுங்க. அந்த கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி வச்சுருக்கோம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அந்த டூல் தான் நமக்கு ஆர்டிகல் 368. கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். எனி சேஞ்சஸ் என்ன சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 368. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 368 நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு. இப்போது ஆர்டிகல் 368க்கும் இந்த பிரியாம்பிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ இந்த ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிகல். கரெக்ட் தானே? இப்போது என்ன இங்கே கொஸ்டின் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 368 இருக்குது. ஆல்ரெடி நமக்கு 1960க்கு முன்னாடியே நிறையா டைம் நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் அமெண்ட் பண்ணியிருக்கோம். 1951லேயே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் வருதுன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி பிரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இந்த பெர்பார் யூனியன் கேஸில் ஒரு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. அப்போது இந்த பெர்பார் யூனியன் கேஸில் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு பிரியாம்பிள் இருக்குது. எழுதும் போதே 1950ல் ஒரு பிரியாம்பிள் எழுதியிருக்கோன்னு பார்த்தோம். அந்த பிரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா பை யூஸிங் ஆர்டிகல் 368 அப்படிங்கிறதா கொஸ்டினாக ரைஸ் ஆகுது. இந்த கொஸ்டினுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஆர்டிகல் 368 அதை யூஸ் பண்ணி பிரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், preamble is a not a part of constitution அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் பெர்பார் யூனியன் கேஸில் ரிலேட்டட் டு preamble. preamble அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, preamble அமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணலாமா, முதல் அதை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பெர்பார் யூனியன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, preamble is not a part of constitution அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க இங்கே, இதை தான் நம்ம கவனிக்கணும். என்னென்னா நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரியாம்பிள் ஒரு பகுதியே கிடையாது. அதாவது பிரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே சேராது. அப்புறம் எப்படி நீங்கள் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, கெனாட் அமெண்ட் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேரக்டாக சொல்கிறாங்க. அதாவது திருத்த முடியாது, பிரியாம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது பை யூசிங் ஆர்டிகல் 368. ஓகேங்களா? இதை ஏன் சார் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும், ஏன் ஹைகோர்ட் சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எனி டவுட், எந்த டவுட் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் யார் கொடுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்கணும். ஏன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் ஏ கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன். எனி டிஸ்பியூட்ஸ் அரைசிங் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன், அப்போது யார் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்லி டு பவர் டு இஸ்யூ அத்தாரிட்டி டு கிவ் அ சொல்யூஷன் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கான்ஸ்டியூஷனுக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான சொல்யூஷன் யார் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஏ கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் தான். அதனால் உச்சநீதிமன்றம் தான் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்பார் யூனியன் கேஸோட வெர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு. ஓகேங்களா? சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரியாம்பிளை தொழில். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க பெர்பார் யூனியன் கேஸில் பண்ணக்கூடாது, பிகாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது. ரொம்ப இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேசவானந்த பாரதி கேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த கேஸை மட்டுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கேசவானந்த பாரதி கேஸ், ஏன்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவிலே நடந்த கேசஸில் இது வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஆகியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேசவானந்த பாரதி கேஸ்லாம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படிப்போம். என்ன அப்படின்னா, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 4 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? அந்த அமர்வு அப்படிங்கிறது சிட்டிங் ஜட்ஜஸ். அந்த சிட்டிங் ஜட்ஜஸில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிட்டிங் ஜட்ஜஸ் எந்த கேஸில் இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஓகேங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அது எத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்கிறாங்க? அகைன் சேம் கொஸ்டின் அரைஸ்டு. மறுபடியும் அதே கொஸ்டின் தான் இங்கேயும் அரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, பை யூஸிங் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீங்கள் கேசவானந்த பாரதி கேஸில் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி பிரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா? சேம் கொஸ்டின் ஆல்ரெடி இங்கே கேட்டாங்களா, அதே கொஸ்டின் தான். பட் இங்கே வேர்டிக்ட் அப்படியே ஆப்போசிட்டாக வருது. என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கேசவானந்த பாரதி கேஸில் பிரியாம்பிளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஜட்ஜ்மெண்ட் வருது. Preamble is a part of constitution. Yes, preamble is also a part of constitution. அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அது. அதனால என்ன சொல்லலாம், நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பிரியாம்பிளை அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ பிரியாம்பிளை அமெண்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அவங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். ஏன்னா இந்த கேஸில் நிறைய வெர்டிக்ட், நாட் ஓன்லி பிரியாம்பிள், நிறையா வெர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. 1973. சரி, கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளை ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் பிரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, பட் ஒரு கண்டிஷன் வைக்க, என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன அமெண்ட்மெண்ட் வேணுமோ பண்ணீங்க, என்ன ஆர்டிகல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிங்க, அமெண்ட் பண்ணிக்கிங்க, என்ன பண்ணி, பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஷுட் நாட் வயலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையவே இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க. Which case introduced the term basic structure of the constitution by Supreme Court அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். கேசவானந்த பாரதி கேஸில் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கிளியர் டீட்டெயில் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன், இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. செக்யூலரிசம் பேசிக், சோசியலிஸ்ட் பேசிக், நிறைய விஷயங்களை ஒவ்வொரு கேஸ்லையுமே இது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேசஸில் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ பிரியாம்பிளில் திருத்திக்கலாம், பட் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. கரெக்டாக? சரி, இங்கே அப்போ மாற்றலாம்னு சொல்லிட்டாங்க, சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் அடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஏன் இந்த நம்பர் போடுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இந்த 42 வருதுன்னு சொல்லுவோம். ஒரு புக் இருக்குது, இந்த ஒரு புக்கை கொடுத்துட்டேன், ஆர்டிகல் 368 கொடுத்துட்டேன், ஐ மீன் பென்னு. இப்போது ஆர்டிகல் 368 கொடுத்துட்டேன், புக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நீ இந்த பெண்ணை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் நீ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னைக்கு பண்ணுறது ஏச்சுக்கலாம். நாளைக்கு நீ அதை ஒரு அமெண்ட் பண்ணுற அப்படின்னா அது செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எனி சேஞ்சஸ் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணுறனாலே அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான், அந்த புக்கு, கான்ஸ்டியூஷனுங்கிற புக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 1, 2, 3, 4ன்ட்டு 42வது வந்து பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்பு திருத்துறாங்க 1976.
இங்கே எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தாலும் அதோட இயரோட தான் படிக்கணும். அதே மாதிரி என்ன கேஸ் படித்தாலும் அதோட இயரோட தான் படிக்கணும். கேசஸ்க்கு இயர் முக்கியம். வெறும் அமெண்ட்மெண்ட் மட்டும் படிக்கக்கூடாது, வித் இயரோட தான் படிக்கணும். அதே மாதிரி கேசஸ் மட்டும் படிக்கக்கூடாது, வித் இயரோட படிக்கணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 42nd கான்ஸ்டியூஷன் 1976 பிரியாம்பிள் அப்படிங்கிறத திருத்துறாங்க. ஏன்னா 73 கேசவானந்த பாரதி கேஸில் ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? கான்ஸ்டியூஷன் நீங்கள் மாற்றிக்கலாம், சாரி அரசியலமைப்போட முகவரியை நீங்கள் திருத்திக்கலாம். அப்போது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஓகேங்களா? பை யூசிங் கேசவானந்த பாரதி கேஸ் வெர்டிக்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு 3 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. என்னென்ன வேர்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பின்மை. இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோலேயே, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்டையும் 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? நம்ம பிரியாம்பிளை திருத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம பிரியாம்பிள் இது வரைக்கும் எத்தனை டைம் திருத்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. அதுவும் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976. அந்த 76ல் 3 புது வேர்டை இன்டெகிரேட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டாக நம்ம போன வீடியோவை பார்த்தோம். அப்போ அந்த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுலேயே சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறது 1950 கிடையாது. 1950 இந்த 3 வார்த்தையுமே பிரியாம்பிளில் கிடையாது. ஃபஸ்ட்டு எழுதும்போது அதை எப்போ தான் ஆட் பண்ணுறாங்க? 1976 தான் ஆட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம டீட்டெயிலாக நேற்று பார்த்தோம். சோசியலிஸ்ட்னா என்ன, செக்யூலர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இது கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட்டு. அதை தொடர்ந்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேங்களா? அகைன் எல்ஐசி கேஸ் 1995 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த கேஸ்லையும் அதே கொஸ்டின் தான். பிரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா? 3மே ஒரே கொஸ்டின் தான். பிரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இவங்களும் என்ன சொல்கிறாங்க? கேசவானந்த ஜட்மெண்ட்டை தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க? இதுலேயும் பிரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான், அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். என்னது? அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் பிரியாம்பிள், முகவுரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது கேசவானந்த பாரதி கேஸோட அந்த ஜட்மெண்ட்டை தான் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எல்ஐசி கேஸில் பிரியாம்பிள் ரிலேட்டடான ஒரு ஜட்மெண்ட். அப்போது பிரியாம்பிள் ரிலேட்டடாக நமக்கு 3 ஜட்மெண்ட் இருக்குது. ஒன்று பெர்பார் யூனியன் கேஸ், அடுத்து கேசவானந்தா பாரதி கேஸ், அடுத்து எல்ஐசி கேஸ் 1960, 1973, 1995. இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸில் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பிரியாம்பிள் சொல்கிறாங்க. 2வது ஜட்மெண்ட்லையும் 3வது ஜட்மெண்ட்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் 3 நியூ வேர்ட்ஸை பிரியாம்பிளில் ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் த கேசஸ். ஓகேவா? இதுதான் அந்த கேசஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போது பிரியாம்பிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கேசஸையுமே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக 3 கேசஸுமே பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாம்பிளை பற்றின கிரிட்டிசிசம்னு சொல்கிறத கமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? பிரியாம்பிளில் என்னென்ன தலைவர்கள் என்னென்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். இது நிறையா டைம் நமக்கு ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ், ஏன்னா எல்லாமே பிரியாம்பிளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பிரியாம்பிள் இஸ் ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியாம்பிள் இஸ் ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொல்கிறாங்க அப்படின்னா N.A. பல்கிவாலா அப்படின்னு சொல்லிட்டு வருது. N.A. பல்கிவாலா அப்படின்னு சொல்லுறது. ஏன் இவர் அது ஐடி கார்டுன்னு சொல்கிறாரு? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம ஒரு காலேஜோ இல்லை ஒரு இடத்துல ஜாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறோம், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட், எங்கே நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டை பார்த்தா உங்களை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸு, பிளட் குரூப்லேருந்து எவ்ரிதிங், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, கரெக்டாக எம்ப்ளாயி ஐடி இருக்கலாம், மற்ற ஒரு சில டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஐடி கார்டு போகும். கரெக்டாக ஹூ யூ ஆர் அப்படின்னா அந்த ஐடி கார்டை பார்த்தா தெரிஞ்சு போயிடும், என்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே. கரெக்டாக அதே மாதிரி தான் அந்த ஐடி கார்டு மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த ஐடி கார்டை வச்சு கண்டுபிடிச்சலாம். விச் மீன்ஸ் பிரியாம்பிளை வச்சு கண்டுபிடிக்கலாம். நமக்கு எப்படி ஒரு ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி கார்டாக இருக்கோ
அதே மாதிரி பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஏ பெல்கிவாலா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போது நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஓவர் வியூ பிரியாம்பிள் இருக்குது, அதான் ஐடி கார்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி கார்டு என்ஏ பெல்கிவாலா. அடுத்து நெக்ஸ்ட், இட் எக்ஸ்பிரஸஸ் அவர் லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய இடத்துல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வராரு. ஓகேவா? பார்த்துங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் யார் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? டிராஃப்டிங் கமிட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இட் எக்ஸ்பிரஸஸ் அவர் லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ். எங்களோட நீண்ட நாள் கனவையும் நீண்ட நாள் எண்ணங்களையும் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீண்ட நாள் கனவு? நம்ம பிரியாம்பிளில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி, அது ஒரு செக்யூலர் கண்ட்ரி, அதுதான் சாவரின் கண்ட்ரி. இதெல்லாம் நம்மளோட நீண்ட நாள் கனவு. ஏன்னா பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது நமக்கு மிக நீண்ட கனவாக இருந்தது என்னது, நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கணும், நம்ம ஒரு சாவரின் நேஷனாக இருக்கணும், சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்கணும், மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இதெல்லாமே நம்மளோட நீண்ட நாள் கனவு. அதே மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நீண்ட நாள் கனவு. அந்த நீண்ட நாள் கனவையும் எண்ணங்களையும் இந்த பிரியாம்பிள் வெளிப்படுத்துது. நம்ம ஏன்னா பிரியாம்பிள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ். சோசியலிஸ்டாக இருக்கிறது, செக்யூலர், ஷாவரின் கண்ட்ரியாக இருக்கணும், ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், எஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக மக்களாட்சி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது ரிப்பப்ளிக் ஆகணும் அப்படிங்கிறத நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், நமக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர், நமக்குன்னு ஒரு தேர்தல், இது நம்மளோட நீண்ட நாள் கனவு. அந்த நீண்ட நாள் கனவை இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படி சொல்கிறாரு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரியாம்பிள் இஸ் எ ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தோம்னா கேஎம் முன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் நேம் எழுதல, ஆட் பண்ணிக்கலாம். கேஎம் முன்சி, இவரையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா? சரி, கேஎம் முன்சி என்ன சொல்கிறாரு, ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு இறையாண்மை மக்களாட்சி குடியரசு நாட்டோட ஜாதகம் போன்றது ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாதகம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெசண்ட்டையும் ஃபாஸ்ட்டையும் ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம பிரியாம்பிளை பார்த்து நம்ம இந்தியாவை வந்து பார்த்தோன்னா எதிர்கால இந்தியா வந்து பார்த்தா ஜட்ஜ் பண்ணலாம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி இருக்குது. அதுவும் வந்து பார்த்தோன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டுக்கான ஒரு ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி இந்த பிரியாம்பிள் வந்து பார்த்தோன்னா சொல்கிறார். ஓகேங்களா? பிரியாம்பிள் இஸ் ஏ ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேஎம் முன்ஷி சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து ஷோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் ஆன்மா போன்றது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஒரு உயிர் மாதிரி, ஒரு ஷோல் மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பிரியாம்பிள் இருக்குது. ஓகேங்களா? பிரியாம்பிள் இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு உயிர் இல்லாத ஒரு உடல் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீ அதாவது சாவி போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் சாவி. ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், ஒரு ரூம்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு சாவி போட்டு தான் உள்ள போகணும். கரெக்டாக சாவி போட்டு தான் திறக்கும். அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான கீ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள். பிரியாம்பிளை பார்த்து தான் நம்ம உள்ள போகணும். நான் பிரியாம்பிள் தான் கான்ஸ்டியூஷனுக்கான கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுவல் செட் அப்படின்னா அலங்கார நகைன்னு சொல்லுவாங்க. அலங்கார நகை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஜுவல் செட் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதுவே ஒரு அழகான ஒரு விஷயம்தான். அந்த அழகுக்கு மறுபடியும் மேலே அழகு சேர்க்கறதுக்காக ஜுவல் செட். இப்போ நார்மலாக ஒரு மனிதர் இருக்காங்கன்னா அந்த மனிதருக்கு மேலும் அழகு கொடுத்தது ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல் செட்ஸ். அது எதுவாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், ரிங்காக இருக்கலாம், பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், எனிதிங். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அழகுப்படுத்துது. கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு மேலும் ஒரு அழகு கூட்டக்கூடிய ஒரு விஷயமா
எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க இந்த 3 ஸ்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்காவா சொல்கிறாரு. கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவர் தான் சொல்கிறாரு. ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலமைப்பின் ஆன்மா போன்றது முகவுரை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அரசியலமைப்பின் சாவி போன்றது முகவுரை, அரசியலமைப்பின் அலங்கார நகை போன்றது முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறது யார் அப்படின்னா பார்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் ஒன் கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனா கீயும் கீ நோட்டும் வேறு வேறு பர்சன் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கீயை வந்து பார்த்தீங்கன்னா பார்காவா தான் சொல்லியிருக்காங்க. சரி, கீ நோட்டுன்னு சொன்னது பார்காவா தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. பட் ஆனால் தப்பு. பார்காவா அப்படிங்கிறது வெறும் கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுவார். கீ நோட்டுன்னு சொன்னது யார், குறிப்பு புத்தகம் அப்படின்னு சொல்றது யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். எர்னஸ்ட் பர்கர் இவர் தான் கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார். சரி, கீ நோட்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். நீங்களே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் இவ்வளோ விஷயங்களும் எழுதியிருக்கேன். இவ்வளோ விஷயங்களும் நிறைய பேர் எழுத மாட்டீங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்டாக இப்போ இவ்வளோ பெருசாக எழுதிருக்காங்க பெர்பாரி கேஸ் போட்டு இந்த யூனியனை தூக்கிடுவோம். நம்ம பெர்பாரி கொஸ்டின் போட்டு 1995 போட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாட் அ பார்ட் முடிஞ்சிச்சு. இப்படி ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுப்போம். கரெக்டாக ஸ்கூல்லையுமே சரி காலேஜும் சரி நிறைய வளவலும் எடுப்பாங்க. அதை நம்ம ஹிண்ட் மாதிரி எழுதிருப்போம். குறிப்பு கீ நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒரு பெரிய புக் அதுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை ஒரு ஷார்ட் நோட்ஸ், ஒரு கீ நோட், ஒரு குறிப்பு புத்தகம் மாதிரி ஷார்ட்டாக இந்த பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஒரு கீ நோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பிள் குறிப்பு புத்தகம் அப்படின்னா நோட்ஸு, நம்ம கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி பெருசாக இருக்கிறத சின்னதாக குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி கீ நோட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா. மறுபடியும் டைம் ரீகால் பண்ணுவோம். ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஏ பெல்கிவாலா. இட் எக்ஸ்பிரஸஸ் அவர் லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் அண்ட் தாட், நீண்ட நாள் கனவையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அல்லாடி கிருஷ்ணசாமி. ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎம் முன்சி. அடுத்து ஷோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த 3 சொல்கிறது யார் அப்படின்னா பர்காவா. கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா. இது எல்லாமே நம்மளோட பிரியாம்பிளை பற்றின கமெண்ட்ஸ். ஓகேங்களா. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி 3 கேஸ், பெர்பாரி யூனியன் கேஸு, கேசவானந்தா பாரதி கேஸு,